கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலை வேளையிலே தியானிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தியானிக்கிற வசனம் இயேசுவே உம்மை பின்பற்றி மேன்மை அடைய வேண்டும் என்கிற வாஞ்சியோடு இந்த வசனத்தின் தியானத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்கிற சத்தியம் பொய்யுரையாத தேவன் என்பதுதான். தேவன் பொய் சொல்லாத தேவன் என்று வேதத்தில் 5 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 இடங்களிலும் தேவன் பொய் சொல்லாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை நாம் தியானிக்கும் போது அதிலே 5 விதமான அனுபவங்கள் காணப்படுகிறது. ஆகவே வேதத்திலே தேவன் பொய் சொல்லாதவர் என்று 5 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற 5 அனுபவங்களையும் சுருக்கமாக இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவது நாம் இங்கே வாசிக்க கேட்ட வசனம் எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை நாம் தியானிக்கும் போது இங்கே எப்படிப்பட்ட அனுபவம் காணப்படுகிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு நேராக வழிநடத்தி செல்வதை பார்க்கிறோம். அப்படி வழிநடத்தி சென்ற வேளையிலே பலவிதமான பிரதிகூலமான தடைகளை எல்லாம் அவர்கள் தாண்டிதான் கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டியதாய் இருந்தது. அப்படி அவர்களுக்கு தடையாக சிவந்த சமுத்திரம் காணப்பட்டது, எரிகோ மதில் காணப்பட்டது. இப்படி பல தடைகள் காணப்பட்டாலும் அந்த தடைகளை எல்லாம் தாண்டும்படியாக தேவன் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருந்தார். தேவனுடைய உதவி செய்யக்கூடிய கரம் அவர்களோடு காணப்பட்டபடியினால் அவர்கள் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்படுவதை பார்க்கிறோம். அப்படி பிரயாணப்படுகிற வேளையிலே அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே எங்கே கடந்து வருகிறார்கள் என்றால், மோவாபின் சமமான வெளிகளிலே அவர்கள் பாளையம் இறங்குவதை நாம் அறிந்து கொள்கிறோம். எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபின் சமமான வெளிகளிலே பாளையம் இறங்குவதை பார்க்கிறோம். அந்நாட்களிலே மோவாபின் ராஜாவாக காணப்பட்டது யார் என்றால் பாலாக். பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாக காணப்பட்டான். அவன் இப்பொழுது அறிந்து கொள்கிறான், மோவாபிலே திரளான இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் என்று. ஆகவே எகிப்திலிருந்து ஒரு ஜன கூட்டம் பூமியின் விசாலத்தை மூடியிருப்பதை அறிந்த பாலாக் தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை யாரிடத்திலே அனுப்புகிறான் என்றால், தீர்க்கதரிசியாகிய பீலேயாமினிடத்திலே அனுப்புகிறான். எதற்காக அனுப்புகிறான் என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை மேற்கொண்டு விடுவார்கள் என்று பயந்து போன பாலாக் ராஜா எப்படியாகிலும் ஒரு சாபத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் மீது உரைக்க வைத்துவிட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை பீலேயாம் தீர்க்கதரிசியினிடத்திலே அனுப்புவதை பார்க்கிறோம். பலவிதமான மேன்மைப்படுத்தக்கூடிய காரியங்களை எல்லாம் தன்னுடைய ஸ்தானாதிபதிகளிடத்திலே சொல்லி அனுப்புவதையும் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் உம்மை கனம் பண்ணுவேன், இப்படியெல்லாம் அநேக பொக்கிஷங்களை உமக்கு தருவேன் என்றெல்லாம் சொல்லி ஒரு விதமான ஆசைகளை பீலேயாமனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கி அந்த ஆசை நிமித்தமாக ஒரு சாபத்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உரைக்க வைத்துவிட வேண்டும் என்று பாலாக் தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை பீலேயாமிடத்திலே அனுப்புவதை பார்க்கிறோம். நீங்கள் எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திற்கு வரும்போது அங்கே பீலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்லுகிறான் என்றால், பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த இடத்திலே பீலேயாமுடைய இருதயத்திற்குள்ளே ஒரு ஆசை காணப்படுவதை பார்க்கிறோம். வீடு நிறைய வெள்ளி, வீடு நிறைய பொன்,
என்று ஒரு ஆசையோடு பாலாக்கின் ஸ்தானாதிபதிகளோடு இடைபடுவதை பார்க்கிறோம். ஒரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தையை மீறக்கூடாது என்று அவன் பாலாக் ராஜாவினுடைய ஸ்தானாதிபதிகளிடத்திலே சொன்னாலும் கூட அதை மீறும் விதமாக அவன் என்ன செய்கிறான் என்றால், பாலாக்கினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக கழுதையின் மீது ஏறி பிரயாணப்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் காணப்படுகிறது. இருதயத்திலே பலவிதமான ஆசைகள், வாயின் வார்த்தைகளோ கர்த்தருடைய கட்டளைகளுக்கு மீறமாட்டேன் என்று சொல்வது. செயல்படுகிற விதத்தை பார்த்தீர்கள் என்றால் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு மாறான செயல்பாடுகள். இப்படிதான் அநேகருடைய வாழ்க்கை காணப்படுகிறது. அப்படியேதான் பீலேயாம் தீர்க்கதரிசியும் அந்நாட்களிலே காணப்பட்டான். இருதயத்திலே ஆசை, ஸ்தானாதிபதிகளிடத்திலே உரைத்ததோ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மீறமாட்டேன் என்று. அவனுடைய செயல்பாடுகளை கண்டீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மீறின செயல்பாடுகள். என்ன நடந்தது? தெய்வ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக அவன் தன்னுடைய வாயை திறந்தான். ஆனால் என்ன நடந்தது? அவன் சபிக்கும்படியாக வாயை திறந்த போது அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி வந்தது என்றால் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாகவே வந்தது என்று அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களை வாசிக்கும் போது அவன் சொல்லுகிறான், இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே காணப்படுகிறது. நம்மிலே தேவன் அக்கிரமத்தை காண்கிறதில்லை, நம்மிலே தேவன் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. நம்மை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவே விரும்புகிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக சித்தம் கொண்டிருக்கும் போது எந்த ஒரு மனிதனும் நம்முடைய ஜீவியத்திலே சாபத்தை கொண்டு வர முடியாது. பிரைஸ் தி லார்ட். தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்பும் போது அதற்கு தடையாக எந்த ஒரு பாலாக்கும் எழும்ப இயலாது. தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கும் போது அதற்கு விரோதமாக எந்த பாலாக் ராஜா எழும்பினாலும் அவன் மூலமாக உரைக்கும்படியாக எத்தனிக்கிற எந்த சாபமானாலும் அதை தேவன் ஆசீர்வாதமாக திருப்புவார். பிரைஸ் தி லார்ட். இதிலே ஒரு வெளிப்படுத்தல் உண்டு தெய்வ பிள்ளையே. தேவ ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற வெற்றி தேவனுடைய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் உண்மையுள்ளதாய் இருக்கிறது. தேவன் பொய்யுரையாதவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமானது உண்மையுள்ளதாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற வெற்றி உண்மையுள்ளதாய் இருக்கிறது. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற வெற்றி, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளதாய் இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிற எந்த பாலாக்கானாலும், அதை சாபமாக மாற்ற வேண்டும் என்று எத்தனிக்கிற எந்த தேவனுக்கு பிரியமில்லாத வல்லமைகளானாலும் வெட்கப்பட்டு போகும். சாபம் உரைக்க வேண்டும் என்று திறக்கிற வாய்கள் அடைக்கப்படும். தேவன் பொய்யுரையாதவர், ஆசீர்வாதத்தை நிச்சயிக்க கூடியவராயிருக்கிறார். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது
அடைக்காத ஆண்டவர் என்றோ, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர் என்றோ, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையே கண்மணி போல் காத்திட்டு, கடந்து வந்த பாதையே கண்மணி போல் காத்திட்டு, கடுகளவு குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்து, கடுகளவு குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தே. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். நீ உன் கரத்திலே பிடித்திருக்கிற வேதம் உண்மையானது. நீ ஒவ்வொரு நாளும் உன் ஜெபத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் மெய்யானது. தேவன் தனிப்பட்ட உன் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தங்கள் மெய்யானது. தேவன் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவேன் என்று உரைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் உண்மையானது. அதை சாபமாக மாற்றும்படியாக எழும்புகிற எந்த பாலாக்கின் வல்லமைகளையும் தேவன் இந்த நாளிலே முறியடிக்கிறார். சாபங்களை உரைக்கிற வாய்கள் அடைக்கப்படுகிறது. கர்த்தர் உன்னை தாங்குகிறவராயிருக்கிறார். கர்த்தர் உன்னை சுமக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் உன் வாழ்க்கையிலே உரைத்த வாக்குத்தத்தங்கள் பொய்யானதல்ல, அது உண்மையானது. தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. தேவன் மனமாற மனுப்புத்திரனும் அல்ல. தேவன் பொய்யுரையாத தேவனாயிருக்கிறார். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் உரைத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமா என்கிற சந்தேகங்கள் உன் வாழ்க்கையிலே வந்திருக்கலாம். அவைகளையெல்லாம் சாபமாக மாற்றும்படியாக எத்தனையோ வல்லமைகள் உன் வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். தேவன் பொய்யுரையாதவர். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஒரு தலபலவரதவதலவே. இங்கிலாந்து தேசத்திலே ஒருவர் அரசு அதிகாரிகளிடத்திலே போய் ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்தும்படியாக ஒரு இடத்தை கேட்டார். அந்த அதிகாரிகள் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவருக்கு ஒரு இடத்தை கொடுத்தார்கள். ஆனால் அவர் அந்த இடத்தை வந்து பார்த்தபோது அந்த இடம் முழுவதும் பாறைகள் நிறைந்த இடங்களாக காணப்பட்டது. அந்த இடத்திலே ஆர்ஃபனேஜ் வைப்பது என்று சொல்வது அவர்களுக்கு மிகவும் கடினமான காரியமாக காணப்பட்டது. அவர்கள் அந்த அதிகாரிகளை சந்தித்து அவர்களிடத்திலே சொன்னார்,
நீங்கள் கொடுத்த இடம் முழுவதும் பாறைகளாக காணப்படுகிறது. அதிலே ஒரு ஆர்ஃபனேஜ் வைத்து நடத்துவது மிகவும் கடினமானது என்று அவர்களிடத்திலே சொன்னார். அப்பொழுது அந்த அதிகாரிகள் அவரை ஏளனம் செய்வது போல சொன்னார்கள், கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் இந்த மலைகள் எல்லாம் சமுத்திரத்திலே போய் விழும் என்று உங்கள் வேதத்திலே ஒரு வாக்குத்தத்தம் உண்டாயிருக்கிறதே. அவர்கள் ஏளனமாக சொன்னார்கள், போய் உங்கள் தேவனை நோக்கி மன்றாடுங்கள். கடுகளவு விசுவாசம் உண்டாயிருக்குமேயானால் மலைகளை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னார். அவைகளெல்லாம் சமுத்திரத்திலே போய் பெயர்ந்து விழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, போய் ஜெபியுங்கள் என்று சொன்னார். இவர் மிகுந்த துக்கத்தோடு கண்ணீரோடு அந்த இடத்திலே வந்து, கர்த்தாவே, நீர் அதிசயத்தை செய்யக்கூடிய தேவன், நீர் அற்புதத்தை செய்யக்கூடிய தேவன், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நீர் பொய்யுரையாத தேவன், உம்முடைய வாக்கு தத்தங்கள் உண்மையானது என்று சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். என்ன நடந்தது? ஒரு என்ஜினியர் அவரை சந்திக்கும்படியாக கடந்து வந்தார். அவர் வந்தபோது என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் கடலின் மீது ஒரு பகுதியிலே ஒரு பெரிய பாலம் ஒன்றை அமைக்கும்படியாக விரும்புகிறோம். அந்த பிரிட்ஜை கட்டுவதற்கு, அந்த பாலத்தை கட்டுவதற்கு, கட்டி முடிப்பதற்கு அநேகம் கற்கள் தேவைப்படுகிறது, பாறைகள் தேவைப்படுகிறது. உங்கள் இடத்திலே நிறைய பாறைகள் உண்டாயிருக்கிறது என்று கேள்விப்பட்டோம், அதை எங்களுக்கு தருவீர்களா என்று அவரை அணுகி வந்தார். இவருக்கு மிகுந்த சந்தோஷமாகிவிட்டது. அவர் அப்படியே ஒப்புக்கொண்டார். அவருடைய இடத்தில் இருந்த பாறைகளும் அகற்றப்பட்டது. அவைகளெல்லாம் சமுத்திரத்தின் மேலே போய் விழுந்தது போல மாறினது. அவருடைய கரத்திலே அந்த பாறைகளை விற்றபடியினால் கையிலே பணமும் கிடைத்தது. பாறைகளும் அகற்றப்பட்டது, கரத்திலே பணமும் வந்து சேர்ந்தது. தெய்வ பிள்ளையே, நம்முடைய தேவன் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். நம்முடைய தேவன் உரைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் பொய்யானதல்ல. அவைகளெல்லாம் ஆசீர்வாதத்திற்குரிய வாக்குத்தத்தங்களாய் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ இவைகளெல்லாம் எப்படி நிறைவேறும், இவைகளெல்லாம் எப்படி நடக்கும், இவைகளெல்லாம் எப்படி சாத்தியக்கூறாகும் என்று ஒருவேளை நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். ஒரு தலபல வரதபதலவே. இன்றைக்கு கடுகளவு விசுவாசம் இல்லாதபடியினால் தான் அநேகருடைய வாழ்க்கையிலே தோல்வி உண்டாயிருக்கிறது. ஆனால் உன் வாழ்க்கையிலே அந்த விசுவாசம் காணப்படுமே ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் உனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாய் இருக்கும். உனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் உண்மையுள்ளதாய் இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் புதையல்களாக காணப்படுகிறது. கிறிஸ்துவை அண்டி சேராதவர்கள் இந்த புதையலை இன்னும் கண்டுபிடிக்காதவர்களாகவே காணப்படுகிறார்கள். அநேகம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலமானது. தேவன் ஒரு பெரிய புதையலை உன் கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் அற்புதமானது. உன்னை அதிசயங்களை காண செய்யக்கூடியவராயிருக்கிறார். ஒருபோதும் பொய்யுரையாத தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக, தெய்வ பிள்ளையே, தேவன் பொய்யுரையாதவர் என்று சொல்லி 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் படிக்கிறோம், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்று சொல்லி படிக்கிறோம். இங்கே தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல என்று சொல்லப்பட்ட வசனத்தினூடாக காணப்படுகிற அனுபவம் என்ன தெய்வ பிள்ளையே? 28ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம் அந்த அனுபவத்தை. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த இடத்திலே தேவன் பொய்யுரையாதவர் என்பது எப்படிப்பட்ட அனுபவத்தினூடாக சொல்லப்படுகிறது என்றால், தெய்வ பிள்ளையே, உத்தமம் இல்லாமல் இருக்கிறவர்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை தேவன் எடுத்து போட்டு அதை யாருடைய கரத்திலே கொடுக்கிறார் என்றால்,
உத்தமமாய் இருக்கிறவர்களுடைய கரத்திலே கொடுக்கிறார். அதிலே தேவன் உண்மையுள்ளவர், தேவன் பொய்யுரையாதவர். தெய்வ பிள்ளையே, சவுலுடைய கரத்தில் இருந்த ராஜ்யபாரத்தை தேவன் எதற்காக எடுத்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம் என்றால், சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. சவுல் தேவனுக்கு மாத்திரமல்ல, ஊழியக்காரனாகிய சாமுவேலுக்கும் அவன் கீழ்ப்படியவில்லை, தேவனுக்கும் கீழ்ப்படியவில்லை, நடத்திப்புக்காரருக்கும் அவன் கீழ்ப்படியவில்லை. அவனுடைய கரத்தில் இருந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டார். உத்தமம் இல்லாமல் கீழ்ப்படியாமல் காணப்பட்ட சவுலுடைய கரத்தில் இருந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் எடுத்து உத்தமமாய் உண்மையாய் காணப்பட்ட தாவீதுனுடைய கரத்திலே கொடுத்தார். தெய்வ பிள்ளையே, நாம் தேவனுக்கு பயந்து தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய நடத்திப்புக்காரருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையிலே நிலைவரப்பட்டிருக்கும். ஆகவேதான் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம், ஒருவன் உன்னுடைய கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றிக்கொள் என்று படிக்கிறோம். யாரை பார்த்து தேவன் சொன்னார்? தெய்வ பிள்ளையே, பிலடெல்பியா சபையாரை பார்த்து சொன்னார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்கும் போது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். தெய்வ பிள்ளையே, தேவன் யார் தம்முடைய ஆசீர்வாதத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக காணப்படுகிறார்களோ, தேவனுடைய நடத்திப்புக்காரருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக காணப்படுகிறார்களோ, அவர்களை தேவனுடைய ஆலயத்திலே அவர்களை தூணாக்குகிறார். அவர்களுடைய ஜீவியத்திலே தேவன் கொடுக்கிற கிரீடத்தை சிரசிலே எந்நாளும் காணப்படும்படியாக செய்கிறார். அது நித்திய மகிழ்ச்சி அவர்களுடைய தலையின் மேல் இருக்கக்கூடிய விதமாக கிரீடமாக காணப்படுகிறது. அதை அவர்கள் ஒருபோதும் இழந்து போவதில்லை. ஆனால் இன்னொரு பக்கத்திலே ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நீ கர்த்தருக்கு உண்மையில்லாதவனாக காணப்படுவாயானால், நீ கர்த்தருடைய நடத்திப்புக்காரருக்கு கீழ்ப்படியாதவளாக காணப்படுவாயானால், உனக்குள்ள கிரீடத்தை தேவன் எடுத்து போடுகிறார். அதை உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு அதை கொடுக்கிறார். தெய்வ பிள்ளையே, சவுலை தேவன் ராஜாவாக்கின போது அவனுக்கு ஒரு நல்ல இருதயத்தை தேவன் கொடுத்தார். சவுலுடைய பட்டாபிஷேகம் மிகவும் விசேஷமானதாக காணப்பட்டது. அவனை ராஜாவாக்கின போது ஒரு முன்னந்தொடையை விருந்து நாளிலே கொடுத்தார். 30 பேரோடு அவன் உட்கார்ந்து விருந்து சாப்பிடும்படியாக செய்தார். அது ஒரு விசேஷமான விருந்தாக காணப்பட்டது. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். சாமுவேல் அவனை முத்தம் செய்தான். ஒரு விசேஷமான பட்டாபிஷேகத்தை சவுல் இழந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் கீழ்ப்படிய மாட்டான், நடத்திப்புக்காரருக்கும் கீழ்ப்படிய மாட்டான். ஆகவே தேவன் பொய்யுரையாத தேவன். உண்மையாய் நடக்காதவர்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஆசீர்வாதங்களை எடுத்து போட்டு உத்தமமாய் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அதை கொடுக்கிறார். அதிலே தேவன் பொய்யுரையாதவராய் இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஆகவே இந்த நாளிலே ஒரு தீர்மானம் செய்யுங்கள். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா என்று சொல்லி ஒரு நல்ல தீர்மானம் செய்யுங்கள். ஒரு பாடல் உண்டு, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவோ, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவோ, உத்தமமாய் முன்
மானங்கள் தோற்காவண்ண காத்து கொள்ள உதவோ. நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவோ. ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவோ. தேவன் பொய்யுரையாதவராயிருக்கிறார். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. உத்தமம் இல்லாமல் இருக்கிறவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை எடுத்து உத்தமமாயிருக்கிறவனுடைய கரத்திலே கொடுக்கிறார். இதிலே அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், பொய்யுரையாதவராயிருக்கிறார். நம்முடைய கண்களை மூடுவோம் தெய்வ பிள்ளையே. இன்றைக்கு கேட்ட 2 அனுபவங்களினூடாக ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் பொய்யுரையாதவராயிருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளதாயிருக்கிறது. அவர் உங்கள் வாழ்க்கையிலே உரைத்த ஆசீர்வாதத்தின் வெற்றிக்குரிய வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளதாயிருக்கிறது. அதிலே தேவன் பொய்யுரையாதவராயிருக்கிறார். ஆகவே வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சாபத்தின் வல்லமைகளானாலும் அது வாய்க்காதே போகும். ஒரு தலபலவரதவதிலபகலவரதவதிலவரதவதிலவே. இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய இருதயத்தை கொடுத்து, நவமான இருதயத்தை கொடுத்து, ஒரு உத்தமமான இருதயத்தை கொடுத்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு தலபலவரதவதிலவே. அந்த ஆசீர்வாதங்கள் மேன்மையான ஆசீர்வாதமாயிருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையை காண்பிக்கும் போது, கர்த்தருடைய நடத்திப்புக்காரருக்கு கீழ்ப்படியாமையை காண்பிக்கும் போது, ஒரு தலபலவரதவதிலவே, தேவன் பொய்யுரையாதவர். உத்தமம் இல்லாதவர்களுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை எடுத்து உண்மையுள்ளவர்களுடைய கரத்திலே கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே ஒரு நல்ல தீர்மானத்தோடு செல்லுங்கள். கர்த்தாவே, எனக்கு தேவரீர் கொடுத்த கிரீடத்தை வேறொருவனும் எடுத்து போடாதபடிக்கு ஒரு தலபலவரதவதிலபகலவரதவதிலவே அதை பற்றி கொள்ள கிருபை தாரும். கர்த்தாவே, உம்முடைய வருகை நாள் பரியந்தம் நீர் என்னுடைய ஜீவியத்திலே கொடுத்த மேன்மையான உத்தரவாதங்களை என்னுடைய ஜீவியத்திலே காத்துக்கொள்ள கிருபை நல்கும். உத்தமமாய் வாழ கிருபை தாரும். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க கிருபை தாரும். கர்த்தாவே, உம்முடைய நடத்திப்புக்காரருடைய தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய அனுகிரகம் செய்தருளும். கர்த்தாவே, நீர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறீர், இதிலே பொய்யுரையாதவராய் இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு இந்த காலை வேளையிலே வெளிப்படுத்தினீரே. கர்த்தாவே, அந்த வெளிப்படுத்தலோடு நாங்கள் அந்த அனுபவங்களை பாதுகாத்துக் கொள்ள கிருபை தாரும் என்று சொல்லி உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே சமர்ப்பணம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பொய்யுரையாத தேவன் என்பதை இந்த 2 அனுபவங்கள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறாரே, அந்த அனுபவங்களை தேவன் பாதுகாத்துக் கொள்ள செய்யும்படியாக உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து ஒரு தலபலவரதவதிலபகலவரதவதிலவே தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படியாக உங்களை முழுமையாக கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்யுங்கள். ஒரு தலபலவரதவதிலபகலவரதவதிலவே. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே,
உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. இந்த ஜப வேளை உமை தேடி வந்தேன். தேவா, பதில் தாருமே. இந்த ஜப வேளை உமை தேடி வந்தேன். தேவா, அருள் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்ததனை நீக்கிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்ததனை நீக்கிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. எந்தன் ஜப வேளை உமை தேடி வந்தேன். தேவா, பதில் தாருமே. எந்தன் ஜப வேளை உமை தேடி வந்தேன். தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த வெற்றி தேவனுடைய ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்பதை விளங்க செய்த தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். அதற்கு விரோதமான ஒரு சாபமும் பலிப்பதில்லை என்பதை தேவன் இந்த காலை வேளையிலே வெளிப்படுத்தின தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உண்மையானது. தேவன் பொய்யுரையாதவர் என்பதை அவருடைய வாக்கு தத்தங்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தின தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். தேவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து அபிஷேகிக்கிறார். உத்தரவாதங்களை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, தேவனுடைய நடத்திப்புக்காரருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அவருடைய ஆசீர்வாதங்களை எடுத்து போட்டு அவருக்கு கீழ்ப்படுகிறவருடைய கரத்திலே கொடுக்கிறார். அதிலே தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். அதிலே தேவன் ஒருபோதும் பொய்யுரையாதவராயிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம்.
தேவன் கொடுத்த புதிய இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, தேவன் அனுகிரகம் செய்யும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். தேவன் கொடுத்த அபிஷேகத்தை பாதுகாத்துக் கொள்ள செய்யும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். தேவ ஜனங்களுடைய கருத்திலே கொடுத்திருக்கிற உத்தரவாதத்தை, கிரீடத்தை பற்றி கொள்ள செய்யும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அதை கீழ்ப்படியாமையின் மூலமாக இழந்து போகாதபடி தேவன் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நல்ல ஒரு ஆராதனை நேரத்திலோ கத்தாவே ஆண்டவரே, உமது வசனங்களை கேட்கும்படியாய் கத்த தந்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி கத்தாவே. ஆண்டவரே, எங்களோடு இடைப்பட்ட காரியத்தில் கத்தாவே நாங்கள் உமக்கு உண்மையும் உத்தமமாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறீர், எங்களுக்கு நீர் எவ்வளவு உண்மை உள்ளவராயிருக்கிறீர். ஆண்டவரே இசப்பா, நீர் மனமாறுவதற்கு மனுஷன் அல்ல, பொய் சொல்ல மனுபுத்திரனும் அல்ல கத்தாவே. ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட தெய்வமாய் இருக்கிறீர் கத்தாவே. நீர் உன்னதமான தெய்வமாய் இருக்கிறபடியால் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட கத்தாவே ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு வைத்திருக்கிற உமது வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இசப்பா, உத்தமம் இல்லாமல் கத்தாவே உம்மை சேவிக்க முடியாது தகப்பனே. கத்தாவே உம்மை தரிசிக்க முடியாது கத்தாவே. ஆண்டவரே, உத்தமமான இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே இசப்பா, உமக்கு பயந்து நாங்கள் நடக்கவும் கத்தாவே உம்மை பிரியப்படுத்தும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக சுவாமி. கத்தாவே, உமக்கு பயந்து வாழும் பொழுது கத்தாவே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது கத்தாவே. அது பாறையை போல எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் கத்தாவே நீர் அதை மாற்றி போடுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியால நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற உமது அநாதி தீர்மானத்திற்காக, வழி நடத்துதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது சித்தம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் கத்தாவே. உமது பரிபூர்ண சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். உமது இருதயத்தின் விருப்பம் மாத்திரம் நிறைவேறட்டும் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு பயந்து ஆண்டவரை உத்தமமாய் நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உத்தம இருதயத்தை தந்தரல வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய நடத்திப்புக்காரர்களுக்கு நாங்கள் ஆண்டவரை கீழ்ப்படிந்து சேவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக கத்தாவே. ஆண்டவரை, உமது வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் நடத்தப்படவும், ஆண்டவரை உமது ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தைகளின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும் எங்களுக்கு உத்தம இருதயத்தை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரை, உமது சித்தம் உமது வழி நடத்துதல் எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. ஒருவரும் கத்தாவே எங்களுக்குள்ள கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி மிகுந்த ஜாக்கிரதையோடும் எச்சரிப்போடு நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, நீர் மனம் மாற மாட்டீர் கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை உமக்கு விரோதமாய் கத்தாவே உத்தமம் இல்லாமல் இருக்கும் பொழுது கத்தாவே எங்களுடைய காரியத்தை ஆசீர்வாதத்தை நீர் வேறு ஒருவருக்கு கொடுக்கவும் நீ தயங்க மாட்டீர் தகப்பனே. ஆண்டவரே, அந்த மாதிரியான காரியங்களிலே நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ளவும் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக பிரியமானபடி நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, உமது தயவுக்காக உமக்கு நன்றி. உமது தயவுள்ள கரத்திற்காக, உதவி கரத்திற்காக நன்றி கத்தாவே. நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற உமது அன்பிற்காக நன்றி கத்தாவே. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நேசித்திருப்பீரால் கத்தாவே உயர்தரமான அடைக்கலத்தில் எங்களை நீர் வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. எங்களை நடத்துங்க ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் கர்த்தர் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே, அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் கத்தாவே ஆண்டவரே இசப்பா மிகுந்த ஆசீர்வாதத்தை நீ கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிற கத்தாவே. பேர் பேராய் ஆசீர்வதிங்க. கேட்ட உமது வசனத்தின்படியா எங்களை வழி நடத்துங்க. அதை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபையை தாங்க கத்தாவே. ஆண்டவரே, துதிகர மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாக கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கிறவர் சர்வவல்ல
பரமசிலாக்கியமே அவசட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அல்லேலூயா 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 அல்லேலூயா. பொய்யுரையாத தேவன் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. பொய்யுரையாத தேவன் உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுத்து உங்களை அபிஷேகித்து உங்களுடைய ஜீவியத்திலே கொடுத்த எல்லா நல்ல ஆசீர்வாதங்களும் கிரீடங்களும் இழந்து போகாதபடி தேவனுக்கும் தேவனுடைய நடத்திப்புக்காரருக்கும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக மென்மேலும் தேவனால் ஆசீர்வாதத்தை மேன்மையும் அடைய உண்மையுள்ள தேவன் பொய்யுரையாதவராக இருந்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.